பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த வேத அறிவிப்பு தூக்கத்தில் கண்ட உண்மை கனவாகவே இருந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவாகவே இருக்கும். பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று. எனவே அவர்கள் ஹீரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள். பின்னர் தம் வீட்டாரிடம் திரும்பி வந்து அதற்காக பல நாட்களுக்கு வேண்டிய உணவை தம்முடன் கொண்டு செல்வார்கள். அந்த உணவு தீர்ந்ததும் மீண்டும் தம் துணைவியர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் திரும்பி வந்து அதே போன்று பல நாட்களுக்கு வேண்டிய உணவை தம்முடன் பெற்றுச் செல்வார்கள். இந்நிலை ஹீரா குகையில் அவர்களுக்கு சத்திய வேதம் வரும் வரை நீடித்தது. ஒரு நாள் அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்று சொன்னார்கள். பின்பு நடந்தவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: வானவர் ஜிப்ரீல் என்னை பிடித்து நான் திணறும் அளவுக்கு இறுக கட்டியணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார். அப்போது நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றேன். உடனே அவர் இரண்டாம் முறையாக என்னை பிடித்து நான் திணறும் அளவுக்கு இறுக கட்டியணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றேன். உடனே அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையாக கட்டித் தழுவினார். பின்னர் என்னை விட்டுவிட்டு படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. அவனே மனிதனை அலக் அட்டை போன்று ஒட்டி பிடித்து தொங்கும் கருவில் இருந்து படைத்தான். ஓதுவீராக. உம்முடைய இறைவன் மாபெரும் கொடையாளி எனும் இறைவசனங்களை ஓதி காண்பித்தார். அல் குர்ஆன் 96வது அத்தியாயம் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்கள். தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள்: பிறகு அச்சத்தால் இதயம் படபடக்க அந்த வசனங்களுடன் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம் துணைவியர் கதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து, எனக்கு போர்த்தி விடுங்கள், எனக்கு போர்த்தி விடுங்கள் என்றார்கள். அவ்வாறே வீட்டாரும் அவர்களுக்கு போர்த்திவிட அச்சம் அவர்களை விட்டு அகன்றது. பின்னர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நடந்தவற்றை தெரிவித்துவிட்டு, எனக்கேதும் நேர்த்து விடுமோ என நான் அஞ்சுகின்றேன் என்று சொன்னார்கள். அதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்படியொன்றும் ஆகாது. அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் தாங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கின்றீர்கள், சுயகாலில் நிற்க முடியாதவர்களை சுமக்கின்றீர்கள், வறியவர்களுக்காக பாடுபடுகின்றீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், சத்திய சோதனையில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கின்றீர்கள். அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று ஆறுதல் சொன்னார்கள். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தம் தந்தையின் சகோதரர் மகனான வரக்கா பின் நௌஃபல் பின் அசத் பின் அப்துல் உஸ்ஸா என்பவரிடம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றார்கள். வரக்கா அறியாமையின் காலத்திலே கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவராக இருந்தார். மேலும் அவர் அரபி மற்றும் ஹீப்ரு மொழியில் எழுத தெரிந்தவராக இருந்தார். எனவே இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் நாடிய அளவுக்கு ஹீப்ரு மொழியிலிருந்து அரபி மொழியில் எழுதுவார். அவர் கண் பார்வை இழந்த முதியவராகவும் இருந்தார். அவரிடம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையின் சகோதரர் புதல்வரே, உங்கள் சகோதரர் புதல்வர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அவர் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள். அப்போது வரக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் மகனே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என கேட்டார். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாம் பார்த்தவற்றின் விவரத்தை அவரிடம் சொன்னார்கள். இதை கேட்ட வரக்கா, நீர் கண்ட இவர்தான் இறை தூதர் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள் என்று நபி அவர்களிடம் கூறிவிட்டு, மகனே, உம்மை உம்முடைய சமூகத்தார் உமது நாட்டிலிருந்து வெளியேற்றும் அந்த சமயத்தில் நான் இளைஞனாக திடகாத்திரமானவனாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. நான் அந்த தருணத்தில் உயிரோடு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்றார்.
அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமூக மக்கள் என்னை நாட்டை விட்டு வெளியேற்றவா செய்வார்கள் என்று கேட்க, வரக்கா, ஆம், நீங்கள் பெற்றுள்ள உண்மையான வேதத்தை போன்றதை பெற்ற இறை தூதர் எவரும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. உங்களது தூதுப்பணி பரவலாகும் நாளை நான் அடைந்தால் உங்களுக்கு பலமாக உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். பின்னர் வரக்கா நீண்ட நாள் இருக்கவில்லை, இறந்து விட்டார்கள். அந்த முதல் வகையுடன் வேத அறிவிப்பு சிறிது காலம் நின்று போயிற்று. வஸ்ஸலாம்.